Hi friends, welcome to Unbound channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எல்ஐசி அண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பாலிசிக்கு இடையில் ஒரு சின்ன கம்பேரிசன் பற்றி தான். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசியில் இப்போ நீங்கள் ஒரு 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஜீவனானந்த் பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். மினிமமாக ஒரு 1890 கட்டுறேன் அப்படின்னா இப்போ ஒரு 25 இயர்ஸ் எண்டில் நீங்கள் 5,67,000 கட்டி பிடிச்சிருப்பீங்க. ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 15 லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். 9 லட்சம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதோட வருஷம் வளரக்கூடிய திறன் பார்த்திங்கன்னா வெறும் 7% தான். இது நியர்பை நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அதே இது இப்போது நீங்கள் அதே 1890 ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் 12% தர மாதிரி ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி 25 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கையில் 36 லட்சத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கும். ஸோ இதோட 2 ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எடுங்க, புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்ஐசியும் என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை கொண்டு போய் ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்து தர போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக இப்போ தான் எடுக்கவே போகிறேன் எல்ஐசி அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எதுவும் தெரில அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா மேபி இதோட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கம்பேரிசன் தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் இன்னும் நிறையா கம்பேர் பண்ணி பாருங்கள். இதோட வேறு ஏதாவது பெஸ்ட்டு பாலிசிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.